அடுத்து ஒரு சமூக வலைதளத்துல அந்த வீடியோ குறித்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுல கபர் வணக்கத்தை ஆதரிக்கக்கூடிய, தரிக்கத்து கொள்கையை ஆதரிக்கக்கூடிய ஒருவர் பேசுகிறார். அதுல என்னன்னா, ரசுல்லாவுடைய தாயார் அவங்க இணை வைப்பாளர் கிடையாது, ஃபித்ராவுல உள்ளவங்க, அஹ்லுல் ஃபித்ரா. நபிமார்கள் வருவது விடுபட்டு இருந்துச்சு. ஒரு நபிக்கும் இன்னொரு நபிக்கும் இடையில தூதுத்துவம் யாரும் எந்த நபியும் வரலைன்னா அவங்க ஃபித்ராவுல உள்ள முஸ்லிம்களாகத்தான், இறை நம்பிக்கையாளர்களாகத்தான் கருதப்படும். அவங்க முஷ்ரிக்லாம் கிடையாது அப்படிங்கிறத வைக்கக்கூடிய வாதம். அதுக்கு ஒரு செய்தியை புகாரில வரக்கூடிய 978வது செய்திய, அந்த செய்தியை காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்கன்னு கேட்டா, அந்த செய்தியில என்ன வருதுன்னா, இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி. ரசூல்லா கேட்பாங்க, என்னுடைய தாய்க்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு நான் என்னுடைய இறைவனிடத்தில் அனுமதி கேட்டேன். ஃபலம் யஅதன்லி, அவன் எனக்கு அனுமதி கொடுக்கல. வஸ்தஅதன்துஹு அன் அஸூர கபரஹா வஅதினலி, அவர்களுடைய கபரை சந்திப்பதற்காக, தியாரம் செய்வதற்காக நான் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்தாங்கிற செய்தியை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அனுமதி ஏன் மறுத்தான் தெரியுமா? அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க அவங்களுக்கு மன்னிப்பு தேடுறங்கிற ஒரு நிலையே இருக்காது, அந்த மாதிரி உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ் எப்ப பாவ மன்னிப்பு தேடுறத மறுப்பான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 113வது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, மாக்கானலின் நபி வல்லதீன ஆமனு அயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், எந்த நபிக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது. வலவு கானு உலி குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாசிகள் என்று தெளிவானதற்கு பின்பாக நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும், அந்த பாவ மன்னிப்பு யாருக்காக தேடுறோமோ அந்த முஸ்லிக்குகள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது. அப்ப பாவ மன்னிப்பை யாருக்கு மறுக்கிறான்? ஏன், எதனால அனுமதிக்க மாட்டேங்கிறான்? இணை வைப்பாளர்ங்கிற காரணத்தினாலதான். அவங்க பாவ மன்னிப்பு தேடாத அளவுக்கு உயர்ந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் கிடையாது. அந்த அடிப்படையில இது சரியான ஒரு நிலை கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல இந்த வசனம் எப்ப அருளப்பட்டதுன்னு கேட்டா, புகாரில வரக்கூடிய செய்தி 1360வது செய்தி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபை பார்த்து சொல்றாங்க, யா அம்மி, என்னுடைய சிறிய தகப்பனாரே, குல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு சொல்லிருங்க அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாங்க. அபுஜஹல் தருகபு மில்லத்தி அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு புறக்கணிக்கப்படுகிறான்னு கேட்கிறாங்க. இப்ப கேட்ட சமயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுக்காகத்தான் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட நிலையில அந்த அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே அபூ தாலிப் இறந்து போயிடுறாங்க. அப்ப இறந்து போன சமயத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாமே இறந்து போயிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா வல்லாஹி லா அஸ்தக்ஃபிரன்ன லக, உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சொன்ன சமயத்துல அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ஒருவருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுன்னு ஏன் தடுக்கிறான்? தடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இணை வைப்பாளர்ங்கிறதுக்காக தடுக்கிறான். சரி, பாவ மன்னிப்பே அவங்க தேடாத அளவுக்கு உயர்ந்துட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க உஹது போர்ல கொல்லப்பட்டவங்களுக்காக, ஷஹீதுகள், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களுக்காக தொலை வைத்தாருங்கிற செய்தியை நீங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில வரக்கூடிய செய்தி 4042வது செய்தி. உக்பத் இப்னு ஆமிர் அறிவிக்கிறாங்க, ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கத்லா உஹதில் பஅத 8 சினீன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 வருஷத்துக்கு பிறகு, உஹது நடந்து 8 வருஷத்துக்கு பிறகு அதுல கொல்லப்பட்டவர்களுக்காக தொழுகை நடத்துறாருன்னு செய்தியை பார்க்கிறோம். எந்த கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய ஷஹீதுகள், அல்லாஹ்வுடைய பாதையில அநியாயத்துக்காக எதிர்த்து போராடி தங்களுடைய இன்னுயிரை நீத்த அந்த நபித்தோழர்கள், அந்த ஷஹீதுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. அப்ப யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடாத அளவுக்கு உயர்ந்து போகக்கூடிய நிலையெல்லாம் நம்ம எடுத்துக்கிற முடியாது. அப்ப அந்த அடிப்படையில பாவ மன்னிப்பு தேடுறத அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லக்கூடிய விஷயத்த பாக்குறோம். எல்லா நபிமார்களும் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. நபிமார்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில உள்ளவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பு ஒரு நாளைக்கு 70ல இருந்து 100 முறை பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. இப்படியான செய்திகளையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு வாதத்தை வைக்கிறார். ஒரு குர்ஆன் வசனம் சூரத்து தௌபாவுல 9வது அத்தியாயம் 84வது வசனத்துல, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா, அவர்கள்ல யாரு மரணிச்சிட்டார், முனாஃபிகள் சம்பந்தமா அல்லாஹ் பேசிட்டு வர்றான். மரணிச்சிட்டாலும் அவர்களுக்காக தொழுகை, ஒருபோதும் தொழுகை நடத்தாது. வலா தக்கும் அலா கபரிஹி, அவர்களுடைய கபரின் மீது நிற்காது, அவர் கபர் பக்கத்துல நிக்காத அப்படிங்கறது அந்த வசனம். அப்போ கபர் ஜியாரத்தை அல்லாஹ் அனுமதிச்சதா வருது. அப்ப எப்படி ஒரு இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹ் கபர் ஜியாரத்தை அனுமதிப்பான்? ரசூலுல்லாஹ் இணை வைப்பாளர்களுக்கு தான் கபர் ஜியாரத்தை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் இந்த வசனத்துல, முனாஃபிக்குகளுக்காக சொல்லப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்கிற தகவலை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா,
இது கபர் ஜியாரத்து சம்பந்தமா உள்ளது. ஆனா ஆமினாவுக்கு அல்லாஹ் கபர் ஜியாரத்தை அனுமதிச்சிருக்கிறானே, இதுல அப்ப அவங்களுக்கு முஸ்லீம்ங்கிறதுக்காக கொண்டு வர்றாங்க. அவங்க இணை வைப்பாளர் கிடையாது, மூமின்களுக்காக கொண்டு வர்றாங்க. முதல்ல அது கபர் ஜியாரத்து சம்பந்தமா அந்த வசனம் வருது. கபூர்ல நின்று அவங்களுக்காக துவா செய்யுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்கன்னா அபுதாவுல வரக்கூடிய செய்தி 3221 செய்தி. ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இதா ஃபரக மின் தஃப்னில் மையித்தி, ஒரு மையத்தை இறந்தவரை இறந்த அந்த பிரேதத்தை அடக்கம் செஞ்சதுக்கு பிறகு வக்கஃப அலைஹி, அங்க நிப்பாங்களாம் அந்த கபர் பக்கத்துல நின்று, கால இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய தோழருக்காக உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஸலு லஹு பித்தஸ்பீத், அவருக்காக நீங்கள் அவருக்காக உறுதியை கேளுங்கள். ஃபஇன்னஹுல் ஆன யுஸ்அலு, இப்பொழுது கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இது கபர் ஜியாரத்துக்காக உள்ளல, அதுவும் துவாவுக்காக. தொழுகையில நின்று துவா செய்யறது ஒரு பக்கம், அதையும் செய்யக்கூடாது. சரி, தொழுகையில் துவா அல்லாமல் பாவ மன்னிப்பு அல்லாமல் கபருக்கு பக்கத்துல இருந்து கூட கேட்கக்கூடாது, அவங்களுக்காக துவா செய்யக்கூடாதுங்கிற செய்தியத்தை இது காட்டுதே தவிர இதுக்கு அந்த வசனத்துக்கு சம்பந்தம் கிடையாது. கபர்களில் பக்கத்துல நிக்க கூடாதுங்கிற வசனம் கபர் ஜியாரத்தை குறிக்கல. அப்ப இணை வைப்பாளர்களுடைய கபர் ஜியாரத்து செய்யலாங்கிறத நம்ம விளங்குது. இது கபர் ஜியாரத்து சம்பந்தமா இந்த வசனம் பேசல, அங்க துவா செய்யறது சம்பந்தமா தான் அல்லாஹ் சொல்றான். அதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதல் தெளிவான உதாரணமாக கபருக்கு பக்கத்துல இருந்து துவா செய்வாங்க, சொல்லுவாங்க. இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவாங்கன்னு சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.